ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியது. ஆமாங்க, கார்த்திகை தீபத்துக்கு நாங்கள் பண்ண கலாட்டா தாங்க பார்க்க போகிறீங்க. எங்கள் ஊர் சைட்லாம் கார்த்திகை பொரின்னு சொல்லி ஒன்று செய்வோங்க. செஞ்சு அதை தான் சாமிக்கு படைப்போம். இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சைட்லாம் பனை ஓலை வச்சு அதில் கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. ஆமாங்க, எனக்கு இது ஃபஸ்ட் டைம் வேறு. எப்படி செய்யணும் என்னன்னு ஒன்றும் தெரியலங்க. நானும் ஆர்வ கோளாறுல வந்து பனை ஓலையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு இந்த மலையிலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நல்லா லென்த்தாக இருக்கா, இதில் எதை எங்கே வச்சு எப்படி பண்ணணும்னு தெரியலங்க. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, பனை ஓலையெல்லாம் கட் பண்ணி, நானும் அந்த ஸ்டஃபிங்லாம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். அப்புறம் பார்த்தேன், இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, இந்த கார்த்திகை தீபம் இல்ல, அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு கூட நம்ம செஞ்சு முடிச்சு சாமி கும்பிட மாட்டோம். அப்படின்ட்டு ஒரே ஒரு ஓலைய வச்சு மட்டும் தாங்க செஞ்சேன். அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க விரும்பல. சரின்னு செஞ்சு முடிச்சுட்டு, அது டேஸ்ட்டும் பார்க்க முடியாதா சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வழியா சரி ஓகே அப்படின்ட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த பேட்ச் ஒர்க்கை பற்றிலாம் என் ஹஸ்பண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதாங்க அந்த பனவோட கொழுக்கட்டை, இந்த ஒரு ஃபேமஸ்ங்க இது. மற்றவங்களாம் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து நூலெல்லாம் வச்சு பட்டி டிக்கெட்லாம் பார்த்துருங்க. கடைசியில் இந்த பிடி கொழுக்கட்டையை கொஞ்சம் செஞ்சுட்டேங்க. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி நம்ம செஞ்சது எப்படி தான் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லைங்க, டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்தது. நான் வருமா வராதான்னு நினச்சேன், வந்துருச்சு. ஆனால் கடைசியில் எடுக்கிறப்ப கொஞ்சம் பிட்டிக்கிட்டு போயிடுச்சுங்க. இந்த வருஷம் கார்த்திகை தீபம் இப்படி தாங்க எங்களுக்கு முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது கலாட்டம் நடந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் வீட்டில் எனக்கு என் ஹஸ்பண்டும் என் பையனும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மலையிலேயே அவங்க தான் விளக்கேற்றி வச்சாங்க. ஆமாங்க, நான் தான் அந்த பனை ஓலையோட போராடிட்டு இருந்தேன்ல கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.